وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين آمنوا أشد حبا لله وكان النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பான அவைகளை வெற்றிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அவையின் தலைவர் ஆன்மீக ஆசான் கண்ணியத்திற்குரிய ஷேக் ஹசரத் கிப்லா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை அமைதியாய் நடத்தி கொண்டிருக்கிற இரண்டு ஹாஜிமார்கள், இரண்டு பேர்களுக்கும் நிகழ்விலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிற முரீதீன்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், அதிலும் குறிப்பாய் நிறைய உலமா பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எங்களுடைய வகுப்பு தோழர் கண்ணியத்திற்குரிய அபூ தாஹிர் பாக்கவி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய நாசர் தாவூதி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எங்களது கால தோழர்கள் இவர்கள் எல்லாம் நிறைய உலமாக்கள், பேர் சொல்ல வேண்டும் என்ற ஆசைதான், ஆனால் எல்லாம் உலமாக்கள். அல்ஹம்துலில்லாஹ். தாய்மார்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி இந்த மேடையில் அமர்வதற்கு ஒரு காரணமாய் அமைந்திருக்கிற எங்களை உருவாக்கிய, நாங்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நூருல் இஸ்லாமுக்கு செல்லுகிற போது எங்களை உருவாக்கி கொடுத்தவர் உங்க மண்ணின் மைந்தர் ஹச்சம் அப்துல் பாரி சாஹிப் அவர்கள். அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். ஓமலூரிலிருந்து நிறைய பேர்கள் ஆப்சா உட்பட வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மார்க்கத்தின் சன்மார்க்கத்தின் கோட்டைகள் கான்காக்களே என்றொரு அழகான மகுடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கான்காக்கள் என்ன செய்கிறது, இங்கு என்னதான் நடக்கிறது, கோட்டைக்குள் பயிற்சி நடக்கும், இந்த மார்க்க கோட்டைக்குள் என்ன நடக்கிறது என்றால் துன்யாவை பற்றி விளக்க வைக்கிற பாடம் நடக்கிறது. இன்றைக்கு எல்லோருமே உலகத்திற்கு அர்ப்பணமாகி போயிருக்கிற இந்த சூழலில் ஒரு பக்கம் இவனை துன்யா இழுக்கிறது, ஒரு பக்கம் இப்லீஸ் இழுத்துக் கொண்டிருக்கிறான், ஒரு பக்கம் நர்ஸ் இருக்கிறது, ஒரு பக்கம் ஹவா இருக்கிறது. எல்லாம் இழுத்துக் கொண்டிருக்கிற போது ரப்பின் பக்கம் இழுப்பதற்கு ஒரு ஆசான் இன்றைக்கு தேவை. இங்கு ஒரு பயிற்சி களம் தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியை உருவாக்கி கொடுக்கிற இடம்தான் ஹான்காக்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாமா ஷாரானி, அப்துல் வஹாப் ஷாரானி என்று சொல்லுகிற அல்லாமா ஷாரானி தன்னுடைய அந்த ஹான்காவிலே சொன்ன சில நிகழ்வுகளை மட்டும் உங்களோடு நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்திற்கு அவர்கள் ஒரு 10 உதாரணம் கொடுக்கிறார்கள். இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 உதாரணம் கொடுக்கிறார்கள். அதை மட்டும் உங்களிடத்தில் இருந்து சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். துன்யா கல்லாயின், இந்த உலகம் இருக்கிறதே இது ஒரு விளையாட்டு கூடம், லாங் ஜம்ப்
நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா துன்யாவுல இருந்து ஆகிரத்துக்கு ஜம்ப் பண்ண வேண்டி இருக்கிறது. லாங் ஜம்ப் பயிற்சி, அப்படி பயிற்சியிலே செல்லுகிற போது, லாங் ஜம்புக்கு செல்லுகிற போது கண்டிப்பாக நமக்கு குச்சி இல்லாமல் ஓட முடியாது. ஓடவும் செய்யணும், கையில குச்சியும் இருக்கணும். குச்சியை வச்சு உண்ணி ஒரு 10 அடி தூரம் தாண்டுகிற போது குச்சியை தள்ளிவிட்டு தாண்டுவான். அதே மாதிரி தான் ஆகிரத்திற்கான ஓட்டத்திலே துன்யா என்ற குச்சியை கையில் வைத்துக் கொண்டு ஓடுகிறோம். ஓடுகிற போது துன்யாவை தள்ளிவிட்டால் தான் ஆகிரத்து கிடைக்கும். கையில குச்சியை நான் விடவே மாட்டேன்னு தான்னா அதுவே அவன் உயிருக்கு ஆபத்தாகிவிடும், போட்டியில் போட்டு விடுவான். ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லோருமே அந்த லாங் ஜம்ப் போட்டியில் ஓடுகிறான். பிறந்ததிலிருந்து ஓடுகிறான். இல்லை பிறப்பதற்கு முன்பு தாயின் வயிற்றுக்குள்ளே ஓடினான். இறக்கிற வரை ஓடிக்கொண்டே இருக்கிறான். இந்த குச்சியை விடாமல் தாண்டக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். குச்சியை விடுறதே இல்லை. எல்லாம் சொத்து சேர்க்கிறதுல ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பணம் சேர்ப்பது. காசு பணத்திலே நிம்மதி இருக்கிறது, ரப்பை அடைந்து விடலாம், ஆகிரத்தை அடைந்து விடலாம். சொத்திலே அல்லாஹ்வை அடைந்து விடலாம், ஆகிரத்திலே அடைந்து விடலாம் என்றால் அவனை விட பெரிய முட்டாள் உலகத்தில் இல்லை. சொத்தால் ரப்பை அடையவே முடியாது. அடிக்கடி சொல்ற உதாரணங்களை சொல்லுவேன். சென்னையில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆதியார் இருக்கிறார், பேர் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற நல்ல மனுஷன் மஹிபுல் உலமா. அவர் எப்பயுமே அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருக்குமா இல்லையா? அது மாதிரி அவருக்கு ஹசரத், நான் போன வருஷம் அடையாறுல ஒரு 2 சைட் வாங்கி போட்டிருக்கிறேன். ஹசரத், நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பெஷன்னார்ல ஒரு 2 சைட் வாங்கி போட்டிருக்கிறேன். அவர் பரமக்குடிக்கார், நான் பரமக்குடியில ஒரு 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன். பார்க்குற நேரம்லாம் அதுல ஒரு சந்தோஷம், அந்த இடம் வாங்கி போடுறதுல பயங்கர ஆனந்தம். அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு, அஜியாருங்க வாங்க, அந்த இடமும் உங்களை பார்த்தா தான் சொல்லுது. அஜித், இடம் பார்த்து என்ன சொல்லுது? உங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உங்க அத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், கொஞ்ச நாள்ல உங்களையும் நான் தான் வாங்கி போடுவேன். அந்த இடமும் சொல்லுது. என்றைக்குமே இடம் வாங்கி போட்டுத்தான் பழக்கம். ஆனால் இதிலே நிம்மதி இருக்கிறது என்று நினைத்தால் இதை விட முட்டாள் உலகத்தில் யாரும் இருக்க முடியும்? இதான் துன்யா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை சொல்கிறார்களே. நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாலைவனத்திலே செல்லுகிற போது அப்படியே பாலைவனத்தில் குச்சி வச்சு குத்திட்டே போவாங்க. ஏன்னா திருப்பி வர்றதுக்கு அடையாளத்துக்காக குச்சி வச்சு குத்திட்டே போறாங்க. போற வழியில பார்த்தா திடீர்னு குத்துனா உள்ள இருந்து டம் டம்னு சத்தம் வருது. என்னடான்னா தோண்டி பார்த்தா ஒரு தங்க குடம் உள்ள தங்க காசு. நாம அதான் என்ன செஞ்சிருப்போம்? அல்ஹம்துலில்லாஹ், லைஃப் செட்டில் முடிச்சு. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் இந்த காசால ஒண்ணும் செய்ய முடியாது, காசுல நிம்மதி இல்லைங்கிறது தெரியும். அதனால அவங்க சொன்னாங்களா, யா கத்தலா உடமாற பாவியே, நான் உன்னை தொடவே மாட்டேன், நீ வேற ஆளை பாரு, நான் உன்னை தொட மாட்டேன். தங்க கூட தங்க காசை விட்டுட்டு போயிட்டாங்க. போய் கொஞ்ச நேரத்துல நம்மள மாதிரி ஆளு பார்த்தா தங்க குடம் தங்க காசு. வேகமா எடுத்த உடனே என்னொருத்த பார்த்துட்டான். மச்சான் பார்த்துட்டா எனக்கு பங்கு இருக்குன்ட்டான். என்ன செய்யறது? புதையல் இல்லையா, அதனால வேற வழி இல்லை, தங்க காசை எடுத்து பிரிச்சுட்டாங்க. ஆளுக்கு பாதியா பிரிச்சாச்சு. பிரிச்சு முடிச்சோன்னு அப்ப குடம்னா மாப்பிள்ள அந்த குடம் முதல்ல பசியா இருக்கு, சாப்பாடு வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் குடத்தை பத்தி பேசலாம். சாப்பாடு வாங்க போறதுனால இடிச்ச வேணா, நான் சாப்பாடு வாங்க போகும்போது நீ குடத்தை தூக்கிட்டு போயிடுவேன், அந்த வேலை வேணாம், நீ போய் வாங்கிட்டு வா. சரி, இவ்வளவு தானே பிரச்சனை, நானே போய் வாங்கிட்டு வரேன். குடம் வாங்க போயாச்சு, சாப்பாடு வாங்க போயாச்சு. அதற்குள்ளே இவனுடைய மூளை வேக வேகமாக வேலை செய்கிறது. பக்கத்தில் இருக்க குச்சியை உடைச்சு கூர்மையாக்கி வச்சுக்கிட்டான். அவன் சாப்பாடு கொண்டு வந்து குஞ்சானு இல்லை, ஒரே குத்து ஆளை காலி பண்ணிட்டு இப்ப தங்க குடம் தங்க காசு ஃபுல்லாக வந்துட்டேன். என்ன ஆனந்தம், சந்தோஷம், கடுமையான பசி. உட்காந்து சாப்பிடலான்னு ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டானோ என்னவோ, சாப்பிட்டு முடிச்சோடனே இவனு செத்து போயிட்டான். ஏன்னா வர்ற வழியில அவன் சோத்துல விஷத்தை கலந்து கொண்டு விட்டான். இவன் தங்க குடம் தங்க காசு அப்படியே இருக்கு. மாலையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வழியை வர்றாங்க. வந்த 2 பேர் செத்து கிடக்குறான், எல்லாம் அப்படியே இருக்கு.
அப்பதான் சொன்னாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா கத்லா, கொடகார பாவியே, அதுக்குள்ள 2 பேர்த்த போட்டியா? அதுக்குள்ளயா? காசு இப்படித்தான் செய்யும். காசு வந்ததற்கு பிறகு குடும்பத்திலே நிம்மதி வந்தது என்று சொன்ன ஒருவர் கூட இல்லை. எனக்கு பொருளாதாரம் வந்தது, குடும்பத்திற்குள் நிம்மதி வந்தது, பொருளாதாரம் வந்தது, சந்தோஷம் வந்தது, கலீல் அஜரத்தை தவிர வேற யாரும் அதை சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப நிம்மதி ரப்புதான் தருகிறான், ரப்புதான் தருகிறான். காசு பணத்திலே நிம்மதி இல்லை. துன்யா என்பது விளையாட்டு. இதை விட்டுவிட்டு தான் நாம் ஆகிரத்திற்கு செல்ல வேண்டும். அப்ப அந்த குச்சியை வச்சு தாண்டும் போது பயிற்சி வேணுமா இல்லையா? பயிற்சி இல்லாமல் ஒருவர் போட்டியில் கலக்க முடியாது. அந்த பயிற்சி நடக்கிற இடம் தான் இந்த இடம். கான்காக்கள் மறுமைக்கான பயிற்சி தலங்கள். அங்கே பயிற்சி கொடுக்கிற ஆசிரியர்கள் தான் சேர்வார்கள். துன்யாவுக்கு முன்னுரிமை இங்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் ஆகிரத். இரண்டாவது உதாரணத்தை சொல்லுகிறார்கள் அப்துல் வஹாப் ஷஹரானி. ஹதீஸிலே வந்த உதாரணம், துன்யா என்பது கலீல் ஸாகி, அது நீக்கும் நிழல். உலகத்திலே நிழலை பிடித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? நிழல் இல்லையா? நிழலிலே போய் ஒதுங்கலாம், ஒதுங்கலாம், துன்யாவிலேயும் ஒதுங்கலாம். ஆனால் அந்த நிழல் எனக்கு வேண்டும், எனக்கு நிழல் கொடுத்த இடம், எனக்கு நிழல் கொடுத்தது, அந்த நிழல் எனக்கு வேண்டும் என்று நிழலை பிடிக்க ஒருவன் முயற்சித்தால் அது நீ முயற்சி தான். நிழலை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனேன்னு எவனாவது இருக்கிறான் உலகத்துல? இல்ல. இதை சொல்லிக் கொடுப்பது இங்கு மட்டும்தான். அது நீக்கும் நிழல். நிழல் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு நேரத்துல பார்த்தா நிழலே தெரியாது உச்சியில, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பெருசாகிற மாதிரி தெரியும், சாயந்தரத்துல பார்த்தா ரொம்ப பெருசா தெரியும். அது பார்த்தா துன்யாங்கிற நிழல் சில பேருக்கு ரொம்ப பெருசா தெரியும். பெரிய அப்பா உலகத்தையே பிடிச்சிடலான்னு சொல்லி இங்க இருந்து வடநாட்டுக்கு ஓடுறது, அங்க இருந்து இல்லையா மகாராஷ்டிராக்கு ஓடுறேன், எம்பிக்கு ஓடுறேன், யூபிக்கு ஓடுறேன், ஓடி 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 கலைத்தவர்கள். முந்தா நாள் ஒருத்தர் சொன்னார், 15,000 பேர்களுக்கு வேலை கொடுப்பவர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார். 15,000 பேருக்கு பிளாக் திலிப்பியா ஆஜியார்னு அவரு ஒரு வார்த்தை சொன்னார், நான் முதலில் ஓடினேன் எனக்காக, பிறகு ஓடினேன் என் குடும்பத்திற்காக, இப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்னிடத்திலே வேலை செய்பவர்களுக்காக. நம்ம வேலையை விட்டுட்டாக்க அவங்க எல்லாத்துக்கும் போயிடுமே, அதனால் ஓடுகிறேன். கடைசி வரைக்கும் இந்த துன்யா ஓடத்தான் விடுமே தவிர இந்த துன்யா ஒரு நாளும் நிம்மதியை கொடுத்ததாக ஒருவர் சொல்ல முடியாது. இந்த துன்யா நிரந்தரமல்ல என்ற பாடம் படித்துக் கொடுக்கப்படுகிற இடம் இந்த இடம். மூணாவது ஒரு உதாரணம், அழகான உதாரணத்தை கொடுப்பாரு. துன்யா இருக்கிறதே கசூக், கடமீதி மாதிரிதான் துன்யா. கடமீதிக்கு எல்லாம் தான் போறான். சில பேர் லாபத்தோடு வருகிறான், சில பேர் நஷ்டத்தோடு வருகிறான். லாபம் அடைந்தவர்களும் இருக்கிறார்கள், இல்லையா? லாபம் அடைந்தவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். ஆனால் வியாபாரத்துக்கு போய் சில பேருக்கு பறக்கத்து என்னன்னா, எதை தொட்டாலும் விளங்க 3 மாசத்துல கடை முடிவார். சரி போய் தண்ணி அடிக்கலான்னு சொல்லி பைப்ல எடுத்து பைப் புடிக்கிட்டு வந்து, சரி கண்ணாடி எடுக்கலாம், கண்ணாடி எடுத்து அது 2ஆ புட்டுக்கும். இப்படி சில பாக்கியசாலிகள் இருக்கிறாங்க. எதை தொட்டாலும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். சில பேர் கடைவீதிக்கு போன ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு போல, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு போல, உஸ்மானே கனியை போல தொட்டதெல்லாம் லாபம். இந்த ரெண்டையுமே நீங்க பலபட்டியில பார்க்க முடியும். தொட்டதெல்லாம் லாபம் அடைந்தவர்களும் இருக்கிறார்கள், தொட்டதெல்லாம் நஷ்டம் அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனா இந்த இடம் லாபம் மட்டும்தான் தரும். ரிஜாலத்துல் லட்டபூர் இங்கு அதுக்கார்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஒரு முறை சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுகிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்ற வார்த்தைகள், இஸ்முல் ஆலம், உலகத்திலேயே அல்லாஹ் என்ற வார்த்தைகள் சொல்லப்படுகிற இடம் இந்த இடம்தான். அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. காரணம், ரப்புல் ஆலமீன் தனக்கு பெயர் வைத்தவன் அல்லாஹ் என்று.
இதுல என்ன அதிசயம் தெரியுமா? இத்தனை ஆயிரம் கோடி பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க யாருக்குமே அல்லான்னு பேர் வைக்காம பாதுகாத்தவன் அல்ல. யாருக்காவது அல்லான்னு பேர் இருக்கா? கொஞ்சம் வச்சு பாருங்க, அல்லான்னு பேரு. அப்படி ஒரு தடவை சேலத்துல நடந்துருச்சு. அதுக்கு எவ்வளவு அஸ்தக்ஃபிருல்லா. ஒரு பத்திரிகையில வரும்போது அல்ஹாஜ் அப்படின்னு சொல்லி பேர் போடணும். அந்த பத்திரிகைக்காரன் அல்ஹாஜ் போடாம அல்லான்னு போட்டு விட்டான். அல்லாஹ் என்ன பேரு, நம்ம பேருக்கு ஏத்துக்கங்களே, அடுத்தவங்க பேர் சொல்லக்கூடாது இல்லையா? அல்லாஹ் அபுத்தாயிருந்தா சமூகம் எப்படி பார்க்கும், பார்க்கிற பார்வை. அல்லாஹ் அபுத்தாரா, பெரிய எதுவும் குடிச்சுட்டா இந்த இல்லையா? அப்ப அதுக்கு அவர் பாவம் பத்திரிகைக்காரன் தப்பு பண்ணதுக்கு அவர் 1000 அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னார். அல்லாஹ் என்ற பெயரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து வருகிறான். யாருக்கும் வைக்காமல் பாதுகாத்த ரப்பல் ஆலமீன் அது என்னென்ன வேலைகளை செய்திருக்கிறது தெரியுமா? பிஸ்மில்லாஹில் அல்லாஹ் இருக்கிற காரணத்தினால் தான் எல்லா காரியங்களும் பிஸ்மில்லாஹை கொண்டு துவங்கப்படுகிறது. எல்லாம் அல்லாஹ். தஃசீர்கள் எழுதுறாங்க, உலக சக்கரவர்த்தி நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பில்கீஸ் ராணி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு உலக சக்கரவர்த்தி இல்லையா, ஜின்களின் அரசாங்கம் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஜின்கள்னா பவர்ஃபுல் ஜின்கள். அவர்கள் இருக்கிற பூமி பலஸ்தீன் பூமி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சாதாரண இடம் போட்ட முடியாது. எறும்பு பேசுவதும் கேட்கும். அப்ப அந்த மண்ணுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதனாலதான் உலகத்தில் எங்க பேசினாலும் கேட்கிறான். எறும்பு பேசியதையும் கேட்டார்கள். சுலைமான் ஒரு ஜுனூது. உலக சக்கரவர்த்தி நினைக்கிறார் அந்த அம்மா உள்ள வரணும், இல்லாட்டி அந்த அம்மா சிம்மாசனம் இங்க வரணும். எல்லாம் குர்ஆன் சொல்லுகிற சாட்சிகள் வரணும். ஜின்கள்கிட்ட மனுஷனால முடியாது இல்லையா, ஜின்கள்கிட்ட கேட்கிறாங்க அதை கொண்டு வரணும்னு. அப்ப இஃப்ரீத்து மினல் ஜின் சொல்லுச்சு, ஜின்கள்லயே வலிமையான ஜின். அந்த ஜின் சொன்னது ஒரு 6 மணி நேரத்துல கொண்டு வந்துட்டுமா? ஒரு 6 மணி நேரம். அந்த அம்மா உள்ள வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள சிம்மாசனம் வர வேண்டும். அப்ப சபையில் உட்கார்ந்திருந்த, ஓரத்தில் உட்கார்ந்திருந்த ரப்போடு தொடர்பு கொண்ட, யார் எப்படின்னு நம்ம உலகத்துல சொல்லவே முடியாது, ரப்போடு தொடர்பு கொண்டவர்கள் பார்ப்பதற்கு பங்கரையா இருப்பார்கள், பார்ப்பதற்கு அர்த்தமற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கும் ரப்புக்கும் நிறைய நெருக்கம் இருக்கும், நிறைய நெருக்கம். அப்படி மேகத்தை பார்த்து இப்படின்னாங்கன்னா நம்ம மனுஷன் கூட புரிய மாட்டான். மேகத்தை பார்த்து எப்படின்னா மழை வரும் அப்படின்னாங்கன்னா மழை நின்று போயிடும். இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சிம்மாசனம். பில்கீஸ் ராணியினுடைய சிம்மாசனத்தை பார்த்தாச்சு. ஹயாத்தா இருக்கிறீங்க, ஏன்னா இது சாப்பிடுற நேரம். பில்கீஸ் ராணியினுடைய சிம்மாசனத்தை பார்த்துட்டு யார் கொண்டு வரா? ஆசிஃப் இப்னு பர்கயா ஒரு நபியை பார்த்து, உலக சக்கரவர்த்தியை பார்த்து சொன்னார், கண் சிமிட்டும் நேரத்தில் நான் கொண்டு வருகிறேன். கொண்டு வரேன் சொன்னது மட்டுமல்ல, கொண்டு வந்தால் அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிற போது அவர் என்னதான் செய்தார் என்றார், அல்லாஹ் என்றார். உள்ளத்திலிருந்து ரப்பை சொன்னார். பூமியை அல்லாஹ் சுருக்கி கொண்டு வந்து நிறுத்தினான். அல்லாஹ் என்ற வார்த்தை உலகத்தில் அதிகமாக சொல்லப்படுகிற இடம் எந்த இடம்? காக்காக்கரை. மார்க்கத்தினுடைய அடிப்படை அல்லாஹ். ஆனா அந்த அல்லாஹ் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தமா இன்னைக்கு இல்ல. எதை தொட்டாலும் ஐயோதான், ஐயோடு போயிட்டான். ஒரு ஓதா போயிட்டான்னா அல்லாட்டு போயிட்டான்னு சொல்ல வேண்டியதானே, ஐயோடு போயிட்டான். நவுது பில்லாஹ். அப்ப அன்பிற்குரியவர்களே, இந்த அல்லாஹ் என்ற அது காரணங்கள் லாபம் தருகிற வியாபாரம் இல்லையா? நீங்க தாத்துல் ரிகா போர்க்களத்தை பற்றி இமாம் புகாரி அறிவிப்பதை பார்க்கலாம். தசூர், தாத்துல் ரிகா போர்க்களத்துல தசூர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மரத்துல வாழை தூக்க வச்சுட்டு போயிட்டாங்க. தனியா படுத்துங்கிறாங்க, சபையோடு இல்ல, தனியா படுத்துங்கிறாங்க. இதை பார்த்து கொண்டே இருக்கிறான் தசூர் எதிரி. வாழை எடுத்து ரசூல்ல நெஞ்சில ஏறி உட்கார்ந்தான். உன்னை யார் காப்பாற்றுவது? ரசூல்ல நெஞ்சு மேல இருக்கு, ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். வாள் கையில இருக்குது, எல்லாமே இருக்கு. ரசூல்ல கீழே படுத்து இருக்கிறாங்க. உங்களை யார் காப்பாற்றுவது? அல்லாஹ் என்றார்கள் உள்ளத்திலிருந்து. அவன் உள்ளம் நடுங்கியது. வாள் கீழே விழுந்தது. தள்ளி மேலே ஏறி அமர்ந்து, உன்னை யார் காப்பாற்றுவது?
இதுல அதிசயம் இதல்ல. அல்லாம ஐனி ரஹ்மத்துல்லாஹ் எழுதுறாங்க, சஹாபாக்கள் அடிக்க முனைகிறார்கள், கொல்ல முனைகிறார்கள், பெருமானார் மன்னிக்கிறார்கள். அவன் ஊருக்கு சென்றான். அவன் குடும்பத்தார்களிடத்திலே சொன்னான், முஹம்மதை கண்டேன், நடந்த விஷயத்தை கண்டேன், என் உள்ளத்திற்குள் ஈமான் புகுந்தது, நான் ஈமான் கொண்டு விட்டேன், நீங்களும் ஈமான் கொள்கிறீர்களா என்று 100 பேர்த்த கூட்டு வரான். 100 பேர் பெருமானாரின் கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவியதற்கு பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் என்ற இந்த ஒரு வார்த்தை 100 பேர்கள் ஈமானுக்கு காரணமாக. அல்லாஹ், இந்த அல்லாஹ் எல்லா வியாபாரங்களிலும் லாபமும் இருக்கிறது, நஷ்டமும் இருக்கிறது. ஆனால் இந்த வியாபாரத்தில் நஷ்டமே இல்லாத வியாபாரம் நடக்கிற அற்புதத்தை காண்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது ஒரு உதாரணம் ரசூலே சொல்கிறார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா. இந்த துன்யா என்பது ஆகிரத்திற்கான மஸ்ரா, விவசாய ஸ்தலம். விவசாயி பருவகாலங்களை பயன்படுத்துவான். பருவகாலங்களை பயன்படுத்தாத விவசாயியை நம்ம விவசாயின்னு சொல்லுவோமா? மழை வருகிற போது அதை பயன்படுத்திக் கொள்வான், விதை போடுவான், பயன்படுத்துவான், அறுவடை செய்வான், காசாக்குவான். உலகத்திலேயே பருவகாலத்தை பயன்படுத்தாத விவசாயிகள் நாம். ஆகிரத்திற்கான விவசாய தலம் துன்யா. நாம் எதையாவது பயன்படுத்தினோமா? ஜுமாவை பயன்படுத்தினோமா? ஈதை பயன்படுத்தினோமா? ரமலானை பயன்படுத்தினோமா? இல்லையா? முஹர்ரமினுடைய 10 நாட்களை பயன்படுத்தினோமா? துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களை பயன்படுத்தினோமா? எல்லாம் கொஸ்டின் அவுட். ஆனா நம்ம படிக்காம கொஸ்டின் எல்லாம் அவுட் ஆயிடுச்சு. எது எதுல என்னென்ன நன்மை இருக்குது, என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் அவுட் ஆயிடுச்சு. இதை விட பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? நம்ம கையில லொகேஷன் இருக்கு, ஆனா வழி தெரியாம சுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வீட்டுக்கு லொகேஷன் கேட்கிறோம், போட்டு விட்ட உடனே கரெக்டா வந்து வண்டி நிக்குதா இல்லையா? அதே மாதிரி மறுமைக்கான லொகேஷன் குர்ஆன். அப்படி கேட்டா எப்படி போகணும்னு கேட்டா கதாஃபுல் மூமினூன் எல்லாம் கம்ப்ளீட்டா லொகேஷன் கையில் இருக்கிறது. வாழ்க்கை என்ற பயணத்தில் இவன் சென்று கொண்டிருக்கிறான். ஆகிரத்திற்கான பாதையை அழகாக காட்டுகிற அல் குர்ஆன் கையில் இருக்கிறது. அதை விளக்கி தருகிற ஆசிரியர்கள் கையில் இருக்கிறார்கள். எல்லாம் இருக்கிறது. ஆனால் நான் தப்பான வழிக்கு செல்லுகிறேன் என்று அட்ரஸ் மாறி நரகத்திற்கு செல்லுகிற சமூகமாய் இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை திருத்துவதற்கான தடம் காண்க. இப்படித்தான் நடக்கணும். இந்த வழி சரி, இது தவறு என்று உலகத்திலே தைரியமாக சொல்லுகிற உலகம் இன்றைக்கு உலகத்திற்குள் இருந்தவர்கள் ஃபெயில் என்ற ஆன்மீகத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள். காரணம், இங்கதான் லொகேஷன் கரெக்டா இருக்கு. அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா. இன்னும் பழைய காலத்து பாஷையில பேசுறதா இருந்தா என்ன விதை போடுறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் இல்லையா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் நடந்த மாதிரி தான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்னென்னவோ சொல்றாங்க மன்னர்கிட்ட. ஆனா ரப்பி ரஹீம், அந்த மன்னர் ஏ ரப்பு ரஹீம், அவன் நரகத்தில் போட மாட்டான். ஏ ரப்பு ரஹீம், எதை சொன்னாலும் ரப்பு ரஹீம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறோம். அல்லாஹ் வந்து நம்மளெல்லாம் சொர்க்கத்தை போட்டுருவோம். சில பேர் விளையாட்டாவே சொல்றது, நான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் நிக்க வச்சு ஒரு உத கொடுப்பான், நான் நரகத்தை தாண்டி விழுந்து போயிடுவேன் சொர்க்கத்துக்கு சொல்றாங்க. நம்ம சமுதாயத்தில் இருக்கு. சொர்க்க நரகத்தை கூட விளையாட்டாக எடுத்து வேடிக்கை பேசுகிற மனிதர்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்குன்னு செய்யறாங்க. ரப்பி ரஹீம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் மன்னர். ஒரு தடவை தோட்டத்துல எல்லாம் கோதுமைகளை விவசாயம் செய்யணும். மன்னர் விவசாயம் சொன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய ஏக்கர் வச்சிருப்பாரு மன்னர். அப்ப எல்லாம் போய் கம்பா விதைச்சிட்டு வந்துட்டாங்க. அறுவடை நேரம், கம்பா வருது, முட்டை முட்டையா கம்பு. மன்னர் கேட்கிறார், என்ன கோதுமையை விதைக்க சொன்னால் கம்பு வருகிறது? என்னமோ தெரியல அரசரே, நானு கோதுமையை தான் விதைச்சேன், ஆனா கம்பா வளர்த்திருக்கு. மன்னர் கேட்டாரு, நான் நாட்டுக்கு மன்னன், கூறு கட்டவன் இல்லை, நான் நாட்டுக்கு மன்னன். எப்படி கோதுமையை போட்டால் கம்பு வரும்? கம்பை போட்டால் தானே கம்பு வரும். நான் சொன்னதை கேட்காம நடந்திருக்க லுக்மான், என்னை ஏமாத்துகிறாயா? அப்பதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எல்லாமே இப்படித்தானே ஏமாத்துறீங்க, நீங்க என்ன செய்றீங்களோ அதுதானே. ரப்பி ரஹீம் ரப்பி ரஹீம் என்று தொழுகிறது இல்ல, நோன்பு வைக்கிறது இல்ல, ஜகாத் கொடுக்கிறது இல்ல, ஹஜ் செய்யறது இல்ல, நல்லது செய்யறது இல்ல, பெற்றோர்களை மதிக்கிறது இல்ல, எதுவுமே செய்யறது இல்ல. ரப்பி ரஹீம் என்றால் அல்லாஹ் என்னை இழிச்சவனா?
எப்படி நடப்பது என்ற ரகசியம் இங்குதான் கற்றுக் கொடுக்கப்படும். அந்த திக்ரே இல்லையா, ஜஹரில அல்லாஹ் அல்லாஹ் என்று ரப்பிடத்திலே இறங்கி 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 பெற்றுக் கொள்ளுகிற வழிகள். இந்த 4 திக்ருக்கு நம்ம தஃசீர் செய்யறதுனாலே காலம் முழுக்க செய்யலாம். அல்லாஹ் அக்பர் வதுன்யா மஸ்ரஅத்துல் ஆখিরা. 5வது ஒரு உதாரணம் கொடுப்பாங்க. அல்லாஹ் அக்பர். துன்யா இருக்கிறதே கசஃபீனா, கப்பல் மாதிரியா. துன்யா கப்பல்ல பல படித்தரங்கள் இருக்கிறது. கப்பல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு, செகண்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா. கப்பல்ல சராசரி இருக்கிறது, ஆர்டினரி இருக்கு, எல்லாமே இருக்கும் கப்பல்ல. இதை போலதான் துன்யாவுல மனிதர்களும் பல படித்தரங்களாக இருப்பார்கள். பணக்காரர் இருப்பான், ஏழை இருப்பான், எல்லாமே இருப்பான். பல்வேறு படித்தரத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனா ஒண்ணு, கப்பல் ஓட்டை இல்லாம இருந்தா ஓடும். கப்பல் ஓட்டையா இருந்தா அவன் அடுத்த கரைக்கு சேர மாட்டான், மூழ்கி நாசமாக்கி விடுவான். அப்ப துன்யாங்கிற கப்பல்ல நம்ம சரியா இருந்தா தானே ஆகிரத்துங்கிற கரையை அடைய முடியும். 1000 ஓட்டை, ஆனா தைரியம், நம்ம எப்படியாவது ஆகிரத்துக்கு போயிடலாம், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். இந்த கப்பல் சரியில்லையே. பெருமானார் சொன்னார்கள், ஃபஹ்கிமி ஸஃபீனா ஃபஇன்னல் பஹ்ர அமீக். கப்பலை சரி செய்து கொள்ளுங்கள், கடல் ஆழமானது. ஆகிரத் என்ற கடல் ஆழமானது, கப்பலை சரி செய்து கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கப்பலை சரி செய்தார்கள். இந்த கப்பல் சரி செய்கிற களம் இந்த களம் தான். சரி செய்கிற இடம் என்ன, ஆகிரத் என்ற கடல் ரொம்ப ஆழமானது. இங்கு 1000 ஓட்டைகளை வைத்துக் கொண்டு அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்களோ அதற்கு மாற்றமாகவே செய்துவிட்டு நான் ஆகிரத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் அவன் தோல்வியுறுவது உறுதி. அல்லாஹ் அக்பர். ஆனா இன்னைக்கு இதுக்குள்ள இறங்கி, துன்யாவுல இறங்கி, துன்யாதான் சதம் என்று நினைக்கிற நிறைய பேர்கள் இருக்கிற போது அல்லாஹ் நம்மை ஆகிரத்திற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. 6வதாக சொன்னாங்க, துன்யா இருக்கிறது கல்லிபாசில் பால், அழுக்கு துணி மாதிரியா. அழுக்கு துணியை போடுறதுக்கு வேணா ஆசைப்படுவானா? போடும்போது எடுக்கும் போதே ஒரு துணி எடுக்கும் போதே அப்படி லேசா காலரை மோந்து பார்ப்பாங்க. ஆமா இது அழுக்கு, இது சரிப்பட்டு வராது இல்லையா. அழுக்கு துணியை யாரும் அடைந்து கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். அத நம்மால் உதாரணத்தில் எழுதும் போது இப்படி எழுதினாரு, துன்யா இருக்கே இது பாத்ரூம் மாதிரின்னு எழுதுனாரு. பாத்ரூமுக்கு தேவைக்கு போலாம், நான் பாத்ரூம்ல தாங்க சாப்பிடுவேன், எனக்கு அங்க சாப்பிட்டா தான் பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அவனை எங்க கொண்டு போய் சேர்க்கறது? நான் பாத்ரூம்ல தாங்க படுப்பேன், நான் இருக்கிறதெல்லாம் பாத்ரூம்ல தாங்க இருப்பேன், வேற எங்கேயுமே போக மாட்டேன் சொன்னா அவன் மனுஷன் இல்லை இல்லையா. வேற ஏதாவது ஒரு லிஸ்ட்ல சேர்த்துருவோம். தேவைக்கு செல்லுவான், முடிந்தவுடன் வந்து விடுவான். துன்யாவும் இப்படித்தான், அது தேவைக்கு பயன்படுத்தலாமே தவிர துன்யாவே நிரந்தரம், எனக்கு அதுதான் என்று நினைக்கிற மனிதர்கள் அதிகரித்து வருகிற உலகம் இந்த உலகம். கசௌவில் பால். அதே மாதிரி நிறைய அழுக்குகளை உள்ளே சேர்த்து வைத்திருக்கிறோம். அது மெயினா ஒரு 6 அழுக்கு இங்க இருந்து போகணும்னா இந்த வாஷ் பண்ற இடம், இந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய 6 அழுக்குகள், இது இந்த மனிதனை நரகத்திற்கு சேர்க்கிற அழுக்குகள் மனுஷனுக்குள்ள சேர்த்திருக்கிறே. ஒண்ணு பெருமை, இல்லாதவனே இல்லை. நான் யார் தெரியுமா? அந்த நான் என்ற அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. நான் யார் தெரியுமா? நீ யாரு? ஆரம்பத்திலே ஒரு அசிங்கம், கடைசியிலே பிணம், நாற்றம் அடிக்கிற பிணம், இதற்கு இடையிலே தஹ்மீலுல் கதரா, மலத்தை சுமந்து திரிகிற ஜடலம். அவ்வளவுதானே. உள்ள 4 கிலோ பைத்துல் கலாவை பேக்ல வச்சு தூக்குற மாதிரி தூக்கிட்டே அலையறான். 4 கிலோ பைத்துல் கலா உள்ள இருக்கு. வெளியே தெரிஞ்சாக்க நாற்றம் அடித்து விடும், ஒழுகுறிந்து விடும். ஆனால் இவனுக்கு நான் என்ற அகந்தை, நஞ்ச தெரியுமா என்ற அகந்தை. அத 2 பேர் பேசிட்டு இருந்தானா. ஒருத்தன் சொல்லி இருக்கிறான், நான் 4 கோடி ரூபாய் தர்மம் பண்ணியிருக்கேன், நான் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போக வேண்டியிருக்கான். இன்னொருத்தன் சொல்லிருக்கேன், நான் 40 ஹஜ் செஞ்சிருக்கேன், நான் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போக வேண்டும். 2 பேரும் சண்டை. உடனே அந்த தெருவில் போன ஒருத்தர் சொன்னாரா, அவன் பெரிய ரவுடியானா, அந்த ஊருக்கே ரவுடி, நான் சொர்க்கத்துக்கு போனவனா தான் நீங்க எல்லாம் இருக்காங்க. அந்த 2 பேரும், நீ சொர்க்கம்னா எனக்கு சொர்க்கமே வேணாண்டா
ரவுடி கூட போய் அவனா சொர்க்கத்தில் இருப்பானா? சொர்க்கமே வானான்டா. அப்ப அவன் சொன்னான்னா, நான் என்று சொன்னது என்னை சொல்லவில்லை, நான் என்ற அகந்தை போனால் தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். நான் போனால் தான் சொர்க்கம் செல்ல முடியும். இந்த நான் என்ற அகந்தை நம்முடைய சமுதாயத்தில் இருந்து போனதா? நானும் தூக்கி வச்சுக்கிட்டே அடையலாம்ல. அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி இரண்டாவது ஹசத், பொறாமை. பொறாமை சொர்க்கத்திலிருந்து ஒரு மனிதனை இழுத்து நரகத்திற்கு தள்ளும். எங்க சேலத்துல ஜங்ஷன்ல பெரிய அதிசயம் என்னன்னா, ஒரு 35 செருப்பு கடை இருக்கு. ஆனா இது வரைக்கும் நான் ஜங்ஷன்ல செருப்பு வாங்கினதே இல்லை. 35 செருப்பு கடை இருக்கு. அதுல மாமனாருக்கு பக்கத்திலேயே மருமையை கொண்டு வந்து கடை வச்சார். நம்மளுக்கு தான் மாமனார் பக்கத்திலே கடை வச்சார். என்ன மாமனார் கடை பார்க்குறோம், மாமனாரை நார்மலா கிழிக்காம போட மாட்டேன், அதுக்கு தான் கடை வச்சிருக்கேன். நவுரும் இல்லா. அவன் மாமனாரின் மீது பொறாமை. என்ன கொடுமை! நம்ம சமுதாயத்தில் நடக்கிற கொடுமைகள். ஹசத், நாடு கசம்னா வைடகும் ஐஷா. வாழ்க்கையை நான் பங்கு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். அப்துல் காதர் பாய் இப்படிதான் இருப்பாரு, அப்துல் ரஸாக் பாய் இப்படிதான் இருப்பாரு. யாரும் யாரையும் மாற்ற முடியாது. வாழ்க்கையை நான் பங்கு வைத்திருக்கிறேன். அல்ல பங்கு வச்சதை ஏற்றுக்கொள்ளுகிற பழக்கம் ஏன் வரவில்லை? அந்த பழக்கத்தை கற்றுத்தருகிற இடம். பொறாமையை போக்குவிடம், பெருமையை போக்குவிடம். மூணாவது ஒரு வேலை நம்மகிட்ட நிறைய இருக்கு, அழுக்கு. அந்த அழுக்கு லிபாசோட அலைகிறோம், கஞ்சத்தனம். சில பேர் எல்லாம் காசு கீசு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு வரும்போதே வெறுஞ்சோப்போட தான் வர்றது. ஏன்னா மனசு கணச்சு மாறிட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு வரும்போதே வெறுஞ்சோப்பு இல்லையா? தஜாலி எதக்க மக்ரூலத்தின் ஃபீ உனுகிக் வலா தப்சுதுஹா குல்லல் பஸ்த் மாதிரி அது இருக்க. அல்லாஹ் அக்பர். கஞ்சத்தனம் கூட அல்லாஹ்வுக்காக என்று யாராவது கேட்டா அல்லாஹ்ட்ட துஆ செய்ய, அல்லாஹ் கேட்பவர்களுக்கெல்லாம் கொடுக்கும் உள்ளம் கொடு, கொடுக்கும் உள்ளம் கொடு. கொடுப்பவர்கள் நினைக்க வேண்டும் நான் கொடுக்கவில்லை, கொடுத்தவன் கொடுக்க சொன்னான் நான் கொடுக்கிறேன். நமக்கு யாரோ ஒருத்தர் கொடுக்க சொல்லி இருக்கிறான், கொடுத்தவன் கொடுக்க சொல்லுகிறான், நான் கொடுக்கிறேன். போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இல்லையா, போஸ்ட்மேன் பேப்பர் இது கொடுக்குற மாதிரி தான். அவருக்கு சொந்த மாதிரி யாரோ போட்டு விட்டுருக்கிறாங்க, வாங்கி கொடுக்குறாரு. இதை போலதான் துன்யாவும். இந்த கொடுக்கும் உள்ளம், கஞ்சத்தனம் அறவே கூடாது. மனசனை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலைகளில் கஞ்சத்தனம் ஒன்று. நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற அழுக்குகளாக. நாலாவது பெரிய அழுக்கு கோபம். அல்லாஹ் அக்பர். கண்டதற்கெல்லாம் கோபப்படுகிற சமுதாயமாக இந்த சமுதாயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மை நம்பி வந்த மனைவியோடு கோபப்படாதவர்கள் இருக்கிறோம், சம்பந்தம் இல்லாத கோபம். அதே மாதிரி கணவனோடு கோபப்படுகிற, வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே 1000 பிரச்சனைகளை அள்ளி போட்டு அந்த கணவனின் நிம்மதியை கெடுக்கிற மனைவிமார்கள். இங்க வந்திருக்கவங்க அப்படி இல்லை, நீங்கள் அவளியா இருக்கு, நான் ஒரு போடுமே இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த கோபம் தேவையில்லாத கோபம், அது ஒரு நாள். அதையெல்லாம் போக்குகிற இடம். அஞ்சாவது ஷஹ்வத், காமம். காமம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஒரு பெட்ல படுத்திருக்கிறான். இந்த அம்மா ஒரு பக்கெட்டு சேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, யாரு கூடயோ. இவன் ஒரு பக்கெட்டு சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சேட்டையிலேயே பெரிய சேட்டை சேட்டிங் சேட்டை தான். இன்றைக்கு சமூகம் முழுக்க இந்த சேட்டிங் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அதாவா, விரோதம், குரோதம், துஆக்கள் கபூலாகாது. நம்ம உறவுகளோடு விரோதம் கொண்டார், உறவுகளோடு குரோதம் கொண்டார், துஆக்கள் கபூலாகாது. வயது நீளமாகாது. நாம் கேட்கிற துஆக்களை எல்லாம் அங்கீகரிக்க மாட்டார். ரிஸ்கிலே பரக்கத் இருக்காது. அத்தனையும் கிடைக்க வேண்டுமானால் உறவுகளோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அதாவத் கூடவே கூடாது. அப்ப இந்த நஞ்சுக்களை எல்லாம், இந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கும் இடம், துவைக்கும் இடம், சலவை செய்கிற இடம் காண்காங்க. அதனால இந்த உலகம் என்பது கைபால். இது அழுக்கு துணியை போன்றது. இந்த அழுக்கு துணியை துவைத்து கொடுப்பதற்கு ஒரு நல்ல சலவை செய்வதற்கு ஒரு ஆசான் தேவை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். ஏழாவதா ஒரு உதாரணம் காட்டுறாங்க. அத்துன்யாக்கள் மகதுமா, சாப்பாட்டு விரிப்பான். அந்த சாப்பாட்டு விரிப்பிலே பணக்காரனும் உட்காருவான், ஏழையும் அமருவான். எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே போயிடுவான். துன்யாவும் இப்படிதான்.
கொஞ்ச நாள் வந்து சாப்பிடுவான், மனுஷன் மட்டும் சாப்பிடுறது இல்லை, ஆடும் சாப்பிடுகிறது, மாடும் சாப்பிடுகிறது, எல்லோரும் சாப்பிடுகிறார்கள். கொஞ்ச நேரம் பிறகு அந்த உணவு அவனுக்கான ரிஸ்கின் காலம் முடிந்து விட்டால் எல்லாம் முடிந்து போனது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, டேட் ஆஃப் பர்த் சொன்னாங்க, டேட் ஆஃப் டெத் மறைச்சு வச்சுக்கா பார்த்தீங்களா? என்ன ரகசியம் பாருங்க. எல்லாத்துக்குமே டேட் ஆஃப் பர்த் இருக்கும். டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா 23 நாள் 23 நாள் 23 இவ்வளவு வரிசையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்க, உங்க டேட் ஆஃப் டெத் என்னங்க? யாராவது சொல்ல முடியுமா? சொன்னா உலகம் இயங்குமா? அஜா இன்னும் 3 நாள் தான் இருக்கா, இன்னும் 3 நாளா? ஓ புரியல, அன்னைக்கே போயிடுவாரு அவர். 3 நாள்ல தாங்க. அப்ப என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் ரகசியங்கள் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் இல்லையா? கல் மஅதுவா, துன்யா என்பது மஅதுவத். அல்லாஹ் அக்பர். சாப்பாட்டு விரிப்பு, யாரும் சாப்பிடலாம், யாரையும் அல்லாஹ் பட்டினி போடுவதில்லை. மனுஷன் சாப்பிடுற மாதிரி மனுஷன் ஆயுளுக்கு 100 வருஷம் சாப்பிடுறத ஒரு திமிங்கலம் ஒரு நேரத்துக்கு சாப்பிடும். அந்த திமிங்கலத்தையும் அல்லாஹ் பட்டினி போட்டதில்லை, நம்மையும் அல்லாஹ் பட்டினி போட்டதில்லை. எல்லோருக்கும் ரிஸ்க். உமாமின் தாபத்தின் பில்லாஹி இல்லா அல்லாஹ் ரிஸ்குஹா இல்லையா? என்ன அழகான ரகசியம். அதை மட்டும் யோசித்தால் போதும். எதையும் அதில் சாப்பிடுகிறான், பணக்காரனும் அதில் சாப்பிடுகிறான், எல்லோரும் சாப்பிடுகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் முடிந்து போகிறார். அத்துன்யா கஷராப் எல்லாருமே சொல்றது உண்டு. அதை அப்துல் வஹாப் ஷாரானி சொல்கிறார்கள், அது காணல் நீர் போன்றது. 8வது உதாரணம் சொல்றாங்க, காணல் நீர் போன்றது. அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், பாலைவனத்துல போய் பார்த்தா இருக்காது, அங்க இருக்கிற மாதிரி தெரியும், இருக்காது. இதே மாதிரி தான் துன்யா. ஓட 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 துன்யா பெருசாகிட்டே போகும், பெருசாகிட்டே போகும். ஆனால் அந்த துன்யாவை முழுமையாக பிடித்து விட்டேன் என்று சொன்னவன் உலகத்தில் யாரும் இல்லை, யாரும் இல்லை. 9வது துன்யா கல்ஹை, துன்யா கனவு போல. கனவுல பார்த்தா சில பேர் பார்த்தா அப்படியே பயங்கரமா சந்தோஷமான கனவு இருக்கும், அப்படியே சொர்க்கத்துல ரசிச்ச மாதிரி இல்லையா? சில பேர் அப்படியே சினிமா நட்சத்திரங்களா பார்ப்பான். காலையில எந்திரிக்கும் போது குளிப்பு கடமையா எந்திரிச்சுருவோம் இல்லையா? நிறைய சிரிக்கிறத பார்த்தா நிறைய நடக்கிற மாதிரியே தெரியுது. அல்லாஹ் அக்பர். அப்ப துன்யா என்பது கல்ஹை. கனவிலே சில பேர் ஆனந்தம் அடைகிறார்கள், சில பேர்கள் கவலைப்படுகிறார்கள். துன்யாவும் இப்படித்தான், ஆனந்தமும் கஷ்டமும் கலந்து கலந்து வரும். சில நேரத்தில் ஆனந்தம், சில நேரத்தில் கஷ்டம், மாறி மாறி இந்த துன்யா இந்த மனிதனை ஏமாற்றும். கடைசியில எந்திரிச்ச உடனே நான் என்ன கனவு கண்டேனே மறந்துட்டேனே, அதுக்கு என்ன விளக்கம்னு தெரியாம போச்சே. நாம் சொல்லுகிறோம் அல்லவா, இதை போலதான் துன்யா. 950 ஆண்டுகள் ஏகத்துவம், 1040 ஆண்டுகள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல பேட்டி கேட்டாங்களா, இந்த துன்யா வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்களா. ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அப்படி வெளியே வந்த மாதிரி இருந்துச்சுன்னாங்களா. ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வெளியே வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்களே நம்மள்டே கேட்டு பார்க்கலாம். 70 வயசு கடந்தீங்க, 70 வயசு நீங்க எப்படி கடந்தீங்க? எப்படி போச்சுன்னே தெரியல. கண்ணை திறந்து கண்ணை மூண மாதிரி இருந்துச்சு, எல்லாம் காணாம போச்சு இல்லையா? கடைசியில கபர் தான் கண்ணுக்கு தெரிகிறது, எல்லாம் போச்சு திருத்து சொல்லுகிற மக்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். துன்யா நிறைவாக அத்துன்யாக்கள் மதம், அது பெய்யும் மழையை போல, பெய்யும் மழையை போல. என்ன அழகான உதாரணம். பானையை வைப்பவர்கள் நாம். பானையை நேரா வச்சிருந்தா தண்ணி கிடைக்கும், பானையை கவுத்து வச்சா. அப்ப நேரா வைக்கிற பயிற்சி இங்குதான் கொடுக்கப்படுகிறது. கவுத்து வச்சிடாதீங்க. எவ்வளவு மழை பெய்தாலும் பானையை கவிழ்த்து வைத்தால், ஆனா இன்னைக்கு துன்யா முழுக்க பானையை கவிழ்த்து வைத்திருக்கிறது. எல்லாம் தவறை செஞ்சுட்டு அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் பார்த்துக்குவான். எங்கே ரப்பு பார்ப்பான்? எல்லா தவறுகள். அல்லாஹ் அக்பர். அப்ப துன்யா என்பது கல்மத்தா. இந்த மலைக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இந்த மலை பூமிக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிற விதைகளை தட்டி எழுப்பி செடியாக, மரமாக, கனியாக ஆக்கி கொடுத்து விடும். அதே மாதிரிதான் இந்த திக்ருகள். திக்ரையும் பெருமானார் மலைக்கு ஒப்பிடுகிறார்கள். இது மனிதர்களை தட்டி எழுப்பி, கஃப்லத்தில் இருந்த மனிதர்களை, கஃப்லத்தில் பொடுபோக்கில் இருந்த மனிதர்களை, ஆகிரத்தின் சிந்தனை இல்லாத மனிதர்களை, மறுமை என்றால் என்னவென்றே தெரியாத மனிதர்களை தட்டி எழுப்பி
அவர்களை மனிதராக மாற்றிக் கொடுக்கிற ஆன்மீக கோட்டை இந்த கான்கா என்றால் நிகரில்லை. இதை பயன்படுத்தி இருளக வாக்கியங்களை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஃபுரு தஅவானா